கிறிஸ்து இயேசுவில் அன்புக்குரியவர்களே, மாற்றம் என்பது மானுட தத்துவம். மாற்றம் ஒன்றுதான் மண்ணுலகில் மாறாமல் நடந்தே கொண்டே இருக்கிறது. பழையன கழிதலும் புதியன புகுதலும் வலுவல கால வகையினானே என்பது பவனந்தி முனிவர் நன்னூலில் கூறக்கூடிய அழுத்தமான கூற்று. நான் இதை ஏன் சொல்லிக் கொண்டிருக்கிறேன் என்றால், இன்று ஆகஸ்ட் மாதம் 6ஆம் தேதி ஆண்டுதோறும் ஆண்டவர் இயேசுவினுடைய தோற்ற மாற்ற நிகழ்வை, அதில் அடங்கி இருக்கக்கூடிய மறை உண்மையை நாம் நினைவு கூர்ந்து விழா கொண்டாடுகின்றோம். ஆண்டவர் இயேசு தன்னுடைய சீடர்களில் முக்கியமான 3 பேரான பேதுருவையும் யோவானையும் யாக்கோபையும் அழைத்து கொண்டு தபோர் மலைக்கு சென்று அங்கே தன்னுடைய மானிட உருவை மாற்றி தன்னுடைய தெய்வீக உருவை அவர்களுக்கு காட்டி, அந்த மாட்சி பொருந்திய காட்சியில் அங்கே தோன்றிய இறை வாக்கினர்கள் மோசேயோடும் எலியாவோடும் அவர் உரையாடி கொண்டிருந்ததை நாம் நற்செய்தியிலே, மார்க்கு நற்செய்தி 9ஆம் அதிகாரம் 2 முதல் தொடர்ச்சியாக வரக்கூடிய அந்த பகுதியிலே நாம் வாசிக்கிறோம். இந்த பகுதியிலே நாம் பார்க்கக்கூடிய மாற்றங்கள் சிலவற்றை குறிப்பிட்டு சொல்ல வேண்டும். இயேசுவினுடைய உடையில் மாற்றம் இருந்தது. இங்கே அவர் குறிப்பிடுவது போல, எந்த சலவைக்காரரும் வெளுக்க முடியாத அளவுக்கு வெள்ளை வெளியேன அவருடைய உடைகள் ஒளி வீசின என்று சொல்லப்படுகிறது. இப்போ உடையில் மாற்றம், உடையில் மாற்றம். ஆள் பாதி ஆடை பாதி என்று சொல்லுவார்கள். ஒரு மனிதனுடைய அவன் உடை அணிந்திருப்பதை வைத்தே அவனுடைய உணர்வுகளை நாம் கண்டுகொள்ளலாம், அவனுடைய குணநலன்களை கண்டுகொள்ளலாம், அவனுடைய முன்னுரிமைகள் என்ன என்பதை கூட நாம் கணித்து விடலாம், அவனுடைய வாழ்க்கை நிலை என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். ஆகையினாலே உடுத்துவதை குறித்து நாம் எப்போதும் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்க வேண்டும். எப்படியும் உடுத்தி கொள்ளலாம் என்று நாம் திரிவது அல்ல. நம்முடைய வாழ்க்கை நிலைக்கு ஏற்றவாறு நம்முடைய மதிப்பு, மரியாதை, புகழ், பெருமை அதை காத்து கொள்ளக்கூடிய வகையிலே நம்முடைய தோற்றம், வெளி தோற்றம் இருக்க வேண்டும். இரண்டாவதாக, அவருடைய உரையாடலிலே மாற்றம் இருந்ததை நாம் பார்க்கிறோம். அங்கே காட்சியில் தோன்றிய மோசேயோடும் எலியாவோடும் இயேசு உரையாடி கொண்டிருந்தார். அவர்கள் ஊர்கதை பேசவில்லை, மாறாக விரைவில் நடைபெறவிருந்த இயேசுவினுடைய மீட்பின் பாஸ்கா நிகழ்வாகிய அவருடைய பாடுகள், இறப்பு, உயிர்ப்பு ஆகியவை பற்றியே அவர்கள் உரையாடி கொண்டிருந்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். பயனுள்ள உரையாடல், மீட்பின் உரையாடல். நம்முடைய வாழ்க்கையில் நாம் இதை குறித்தும் கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டும். தினம் தினம் மூச்சு விடாமல் பேசிக்கொண்டே இருக்கக்கூடியவர்கள் எத்தனையோ பேர் உண்டு. ஆனால் நம்முடைய பேச்சு எப்படி இருக்கிறது? நம்முடைய உரைகள் எப்படி இருக்கின்றன? பயனுள்ளவையா, அர்த்தமுள்ளவையா, அல்லது வீணான புரணி பேச்சுக்களா? எபேசியர் திருமடல் 4ஆம் அதிகாரம் 25, 29 வாக்கியங்களிலே பவுல் சொல்லுகிறார், பொய்யை விலக்கி உண்மையை பேசுங்கள், கெட்ட வார்த்தை எதுவும் உங்கள் வாயிலிருந்து வரக்கூடாது, கேட்பவருக்கு அருள் பயன் விளையுமாறு ஞான வளர்ச்சி தரக்கூடிய நல்ல வார்த்தைகளையே பேசுங்கள் என்று சொல்லுகிறார். நம்முடைய பேச்சில் மாற்றத்தை கொண்டு வர வேண்டாமா? மூன்றாவதாக, உறவில் மாற்றம் இருப்பதை நாம் பார்க்கிறோம். இயேசு யாரோடு அங்கு உறவு கொண்டிருந்தார்? மோசே, எலியா என்ற பழைய ஏற்பாட்டு காலத்து பெரும் இறைவாக்கினர்கள், இறைவனின் மனிதர்கள், இஸ்ரேல் மக்களை நல்வழியில் நடத்தி சென்றவர்கள். அன்புக்குரியவர்களே, நம்முடைய உறவும் தொடர்பும் யாரோடு எப்படிப்பட்டதாக இருக்கிறது? நமக்கு நன்மை பயக்கக்கூடியதாக, வளர்ச்சி தரக்கூடியதாக, உன்னதமான உயர்ந்த இடங்களுக்கு நம்ம இட்டு செல்வதாக நம்முடைய உறவு முறைகள் இருக்கின்றனவா? அல்லது தீயவரோடு சேர்ந்து நாமும் கெட்டு அலைந்து தொலைந்து போகிறோமா? நம்முடைய நண்பர்கள் யார்? நம்முடைய நட்பு வட்டாரம் எது என்பதை குறித்தும் நாம் கவனத்தில் இருக்க வேண்டும். நான்காவதாக, இயேசுவினுடைய உள் இயல்பில் மாற்றம் இருந்தது. அவர் மானிட இயல்பில் தோன்றியவர். இப்போது தம்முடைய அந்த இறை இயல்பை அங்கு அவர்களுக்கு காட்சியிலே காட்டுகிறார். அதை கண்டு மயங்கி போன பேதுருதான்
ஆண்டவரே, நாம் இப்போது இங்கேயே இப்படியே இருந்து விடுவது எவ்வளவோ நல்லது என்று தன்னுடைய ஆசையை வெளிப்படுத்துகிறார். ஆகையினாலே இறை இயல்புதான் மானிடர் நம்முடைய உண்மையான மூல இயல்பு. கடவுள் தம்முடைய உருவில், தம்முடைய இறை இயல்பில் மானிடர் நம்மை படைத்திருக்கிறார் என்பதை தொடக்க நூல் 1:27 நாம் வாசிக்கிறோம். ஆகையினாலே நம்மிடம் இருக்கக்கூடிய அந்த இறைமையை நாம் வெளிப்படுத்த வேண்டும். ஆனால் இன்று பரிதாபம், சமூகத்திலே மானிடர் மிக பலர் தம்மிடம் இருக்கக்கூடிய மிருக இயல்பை வெளிப்படுத்துகின்றனர். ஆகையினாலே தான் வன்முறைகள், கொலை, கொள்ளை, பல்வேறு விதமான வன்முறை செயல்கள் அன்றாடம் அரங்கேறி கொண்டிருக்கின்றன. மாறாக நம்முள் குடியிருக்கக்கூடிய அந்த இறைவனை, அந்த இறைமையை நாம் கண்டு உணர்ந்து, அதை வெளிக்கொணர்ந்து, நம்முடைய வெளி தோற்றத்தில், நம்முடைய உரையாடல்களில், நம்முடைய உறவில், நம்முடைய அன்றாட செயல்பாடுகளில் வெளிப்படுத்துவோமானால் நாமும் நம்மை சுற்றியுள்ள இந்த மானிடமும் நிச்சயமாக அது பெருமையும் மகிமையும் பெற்ற ஒன்றாக சிறந்து விளங்கும் என்பதில் எந்த ஐயமும் இல்லை. எல்லாம் உள்ள இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மரியே வாழ்க. இயேசுவுக்கு புகழ். இயேசுவுக்கு நன்றி.